இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டி இன்று பார்க்கவிருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் விஜயின் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் விஜயின் ஜனநாயகன் படத்தை சென்சார் ரிவைசிங் கமிட்டி இன்று பார்க்க இருப்பதாக அறிவித்திருந்தது. ரிவைசிங் கமிட்டி உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு என தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து ஜனநாயகனுக்கு சென்சார் சான்று கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் இந்த முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டி இன்று பார்க்க இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் விஜயின் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வரும் நிலையில் ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டி இன்று பார்க்க இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்தை சென்சார் ரிவைசிங் கமிட்டி இன்று பார்ப்பதாக அறிவித்திருந்தது. ரிவைசிங் கமிட்டி உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக இருந்த நிலையில பல்வேறு சட்ட சிக்கல் கொடுத்த பிறகாக அந்த திரைப்படத்துடைய தேதி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. வழக்கு தொடரப்பட்டு வழக்கின் மூலமாக மீண்டும் ரிலீசிங்க்கு போவதாக படக்குழு முடிவெடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற்று இந்த வாரத்துல இன்றைய நாள்ல ரிவைசிங் கமிட்டி அந்த திரைப்படத்தை பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால விஜயின் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதில் சிக்கல் ஏற்படுவது தொடர்ந்து இருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்தை சென்சார் ரிவைசிங் கமிட்டி இன்று பார்ப்பதாக அறிவித்திருந்த நிலையில ரிவைசிங் கமிட்டி உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நல குறைவு என தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைய ரிவைசிங் கமிட்டி அந்த திரைப்படத்தை பார்க்க இயலாத சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக மற்றொரு தேதி அறிவிக்கும் வரையில ஜனநாயகன் திரைப்படத்தை இந்த கமிட்டி பார்க்க முடியாது என்ற நிலையில ஏற்கனவே இன்றைய நாளிலிருந்து இன்னும் ஒரு வாரத்திற்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த ரிவைசிங் கமிட்டி திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் கொடுக்கும் அந்த அறிக்கையை வைத்து சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகாக தயாரிப்பு குழு படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில இப்போதைய தேதிக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.